ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் தான் இப்போ வந்து உங்களுக்கு நான் தமிழில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் இது வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ. 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் 14 இப்போ ஓரெழுத்து ஒரே மொழிகள் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். உயிர் எழுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இது வந்து ஸ்ரீ ஸ்கொயர் சேனல். இதில் வந்து தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர வரிசை மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசை தா, தி, து, தே, தை. பகர வரிசை பா, பூ, பே, பை, போ. நகர வரிசை நா, நீ, நே, நை, நோ. ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான்ப்பா. இந்த பாக்ஸில் இருக்கிறது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ககர வரிசை கா, கு, கை, கோ. சகர வரிசை சா, சி, சே, சோ. வகர வரிசை வா, வி, வை, ஓ. எகர வரிசை யா, வினா எழுத்து, குறில் எழுத்து, நோ, து. ஸோ வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸில் என்னென்ன வந்து 8th ஸ்டாண்டர்டில் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். நூல்வெளி பேஜ் வந்து 16 செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தெய்வநேயம் எனும் நூல்களை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். இவரது தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து இங்கு தரப்பட்டுள்ளன. ஸோ அடுத்த லெசன் வந்து எழுத்துக்களின் பிறப்பு. இந்த பாக்ஸ் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா? எழுத்துக்களின் இடப்பிறப்பு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12 எங்கே இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்தை. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எங்கன்னா மார்பை. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பை. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. இதை உச்சரித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நான் பாக்ஸில் இருக்கிறது மட்டும்